இந்த சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா 4 மணி, விடிய காலம் 4 மணிக்கு ஆரம்பித்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஃபியூ டேஸ் அப்படி தான் நடக்குது. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்கிட்ட சொல்லி அவரும் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி 4 மணிக்கு இப்படி சத்தம் போடாதீங்க அப்படின்னு. அப்போவும் இப்படி தான் செய்கிறாங்க. இது என்ன ஒரு சிவிக் சென்ஸ்ன்றது சுத்தமாக இல்லாமல் இருக்குது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாருமே படித்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்ருக்குற நேரத்தில் இது என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு மனுஷனுக்கு ஃபுல்லாக ஒரு 10 மணி நேரம் வரைக்குமாவது ஒரு நல்ல தூக்கம் இருக்கணும். இது வயசான காலத்தில் ஒரு மனுஷன் தூங்கி எழும்புவதுக்கே விடமாட்டேன் அப்படின்ட்டுருக்காங்க. இது விடிய காலம் 4 மணிலேருந்தே இப்படியே தான் ஒப்பாரி பாட்டு வச்சு அழுதுட்ருக்காங்க. இது இப்படின்னா பகலில் இனி 6 மணி வரைக்கும் இப்படி தான் ஒப்பாரி வச்சிட்ருப்பாங்க. அடுத்து டே ஃபுல்லும் மைக்கில் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது ரமதானுக்காக மட்டும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எல்லா நாளும் இதே தான். இது ஒரு அட்ராசிட்டியாகவே ஆகி போயிடுச்சு. நான் இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் நான் மைக்கில் கத்துவேன், உங்களால் ஆனதை பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் இதை பற்றி லாஸ்ட்டு 2 இயர்ஸாக நான் போலீஸ்கிட்ட மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். இதில் என்னென்னா, அட்லீஸ்ட்டு ஹிந்துஸு ஆர் கிறிஸ்டியன்ஸு நம்ம சொல்லும்போது ஓரளவுக்காக கேட்குறாங்க, இந்த மாதிரி லவுட் ஸ்பீக்கர்ஸ் வச்சு இது பண்ணாதீங்கன்னு. இப்போ சைலண்ட் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்குது. நைட்டு 10 மணிலேருந்து சாயங்காலம் அதாவது காலையில் 6 மணி வரைக்கும் மக்கள் தூங்கணும் அப்படின்னு. அதையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுறது முஸ்லிம்ஸ். அதாவது காலையிலையும் நைட்டு தூங்க போகிற வரைக்கும் மைக்கில் ஒரு நாளைக்கு 10-15 வாட்டி என்னமோ உளறிட்டே இருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், உங்கள் கோயிலுக்குள்ளே என்ன வேணால் செஞ்சுக்கோங்க. இப்படி மைக்கில் இதை கத்தி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இங்கே என்ன ரீசனுக்காக இவங்க இப்படி செய்கிறாங்க, இது யாரோட இதில் பண்ணுறாங்க, என்ன விதமான அட்ராசிட்டிஸ் இதெல்லாம், அது டோட்டலி நாட் அக்செப்டபிள். இது எல்லாருமே ஒரு ஜனநாயக நாடு, எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். இத்தனைக்கும் தக்கலைன்றது ஒரு சின்ன ஊர். இந்த தக்கலைன்ற சின்ன ஊரில் 2 இடத்துல மாஸ்க் இருக்குது. 2 பேர் இப்படி தான் மாற்றி கத்திக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்க முடியல, அது ஒன்று. அதை மீறி இன்னொன்று பார்த்திங்கன்னா பகல்லையும் நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. நாட் even சிங்கிள் டே ஆக்சுவலி பாஸ் பை இந்த மைக்கில் எப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது, அழுதுகிட்டு இருக்கிறது, அது ஒப்பாரி. ஆக்சுவலி இது ஒரு மாதிரியான ஒரு ஒப்பாரி மாதிரி. நான் காலையில் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி இதை கேட்கும்போது யாரோ செத்து போயிட்டாங்க பக்கத்து வீட்டில், எல்லாம் அழுதுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறமா தான் யாரும் இவ்வளோ சத்தமாக அழுவா, இது இல்லையே அப்படின்னு கிளியராக கேட்டால் இது முஸ்லிம்ஸ் பண்ணுறது. அது எல்லோரும் என்னென்னா பப்ளிசிட்டி பண்ணுறதுலே ரொம்ப இதுவாக இருக்காங்க. அது டே டைம்லேயும் இதே தான், நைட்டும் இதே தான். அதாவது இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்களே. அப்போ யாரோட தைரியத்தில் இதை பண்ணுறாங்க? எக்ஸ்ட்ரீம்லி அன்அக்செப்டபுளாக இருக்குது. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே அப்படி இல்லை. ஆனால் கன்னியாகுமரி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதாவது ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்கிற மாதிரி என்ன தான் படித்தாலும் மண்டையில் என்ன தான் இருக்குன்னே புரிய மாட்டேங்குது. இங்கே சிவிக் சென்ஸுன்றதே கிடையாது, அது ஒன்று. இது அதையும் மீறி பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. ஸ்பெஷலி நான் நேற்று இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கிட்ட சொன்னதுன்னு, சார் இது ஒரு பப்ளிக் எக்ஸாம் டைம் கூட மதிக்க மாட்டுறாங்க, இது என்னது இது? ஒரு தூங்க வேண்டாமா ஒரு மனுஷன்றது
12 மணி வரைக்கும் இப்படி தான் கத்திட்டு இருக்கானுங்க, மறுபடியும் 4 மணிக்கும் இப்படி தான் கத்துறானுங்க. என்னது இது? ஒரு ஒரு மனுஷனுக்கு மனுஷன் ஒரு மரியாதை அப்படின்றது வந்து வேணும். இது ரொம்ப ரொம்ப டூ மச்சாக இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு புரியல. இப்போது இவங்க இப்படி பண்ணுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவாங்க, ஹிந்துஸ் வந்து ஓ நீ இப்படி கத்துறியா, இரு நான் எவ்வளோ சத்தமாக வச்சு கத்துறேன் பாரு அப்படின்னு அவங்க கத்துறது. தென் கிறிஸ்டியன்ஸும் ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு மனுஷங்க ஒன்றா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர் இருக்குது. அதுவும் டெய்லி டார்ச்சர்ன்றது கொடுக்குறது வந்து முஸ்லீம்ஸ் தான். அவங்க என்ன கான்செப்டில் அவங்க இருக்கிறாங்க, ஸ்டோன் ஏஜில் இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர், அந்த ஒரு சக மனுஷனுக்கு ஒரு இது வேணும் அப்படின்றது கிடையாது. எனக்கு இதை சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இது இந்தியாவா இல்லை ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரானான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி இருக்குது. ஒரு நாளைக்கு 10-15 வாரத்துலேயே மைக்கில் சும்மா இதே கத்திகிட்ருக்கானுங்க. இது பத்தாக்குறைக்கு ராத்திரியும் கடந்து கத்திகிட்ருக்கானுங்க. என்னப்பா இது? சே ஒரு மனுஷனை நிம்மதியாகவே இருக்க விட மாட்றாங்க. ஒரே டார்ச்சராக இருக்குது. இன்றைக்கும் நான் மாற்றுத்திறனாளி வேறு, வயசானவ. நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இதை எதுவுமே வந்து அவங்க மதிக்க மாட்டுறாங்க. அதாவது வந்து நான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்து அவங்க பர்சனலாக போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு கொஞ்சம் சவுண்டெல்லாம் இது பண்ணாதீங்க அப்படின்னு, சைலண்ட் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நேற்று கூட நைட்டு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போவும் நான் இப்படி தான் கத்திகிட்டு இருப்பேன், நீ என்ன வேணால் பண்ணு, நான் என் கத்துற வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னே புரிய மாட்டேங்குது.